ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கரைவல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து நல்ல ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறேன். அது என்னன்னா வாழைப்பழம் வச்சு பண்ண போறேன். நான் அதுக்காக இங்க ஒரு பெரிய நேந்திர பழம் எடுத்துருக்கேன். நீங்க எந்த பழம் வேணாலும் இதுக்காக எடுக்கலாம். நீங்க சின்ன பழம் எடுக்கிறதா இருந்தா 3-4 எடுத்துக்கோங்க. இந்த எல்லா சாமானுமே நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கக்கூடிய சாமான் தான். அது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்நாக்ஸா சீக்கிரமா பண்ணிடவும் செய்யலாம். அது எப்படி பண்றதுங்கிறது கிச்சன்ல போய் பார்க்கலாம். இப்போ அந்த வாழைப்பழம் வச்சு பண்ணக்கூடிய ஈஸி ஸ்நாக்ஸுக்காக நான் ஒரு நேந்திரப்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஏது பழம் உங்கள் கையில் இருக்கோ அதை போட்டு செய்யலாம். சின்ன பழம்னா ஒரு 3-4 எண்ணெய் எடுத்துக்கோங்க, ரொம்ப குட்டியாக இருந்தால். இப்போ எனக்கு இது ஒன்று போதும், அதனால தான் நான் ஒரு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தி எடுக்கிறதா இருந்தால் இதோட அளவெல்லாம், அதாவது இந்த நான் போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸுக்கு அளவு எல்லாமே அதுக்கு தக்கபடி கூட சேர்த்துக்கோங்க. அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த பழத்தை சின்னதாக கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நாம் இப்போ கை வச்சு தான் நல்லா பிசையணும். மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்கலான்னு பார்த்தா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் நான் கை வச்சே நல்லா பிணைஞ்சிட்றேன். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டேன். இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் கடையிலேருந்து வாங்குவோமே, எந்த மாவுனாலும் போதும். இந்த ஸ்பூனுக்கு தான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் பொடி பண்ணது கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை உங்கள் கையில் ஜாகரி பவுடர் இருந்தால் இன்னும் ஈஸி, அதை சேர்த்துக்கலாம். இல்லை ஜாகரி வேண்டான்னா நீங்கள் சுகர் கூட இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஜாகரி தான் நல்லது, வெல்லம் தான் உடம்புக்கு நல்லது இந்த சுகரை விட. இது எல்லாத்தையுமா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், பதிலுக்கு நம்ம கொஞ்சம் பால் தான் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த குவான்டிட்டி கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்குறேன். ஸ்வீட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிடலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி வேணாலும் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க.
பார்த்தீங்களா? நான் ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்ததில் இவ்வளோ மீதி இருக்குது. போதும். நம்ம கையில் எடுத்து அப்படி எண்ணெயில் போடுறதுக்கு தக்கபடி இருக்கணும் இந்த பேட்டர் வந்து. இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்தும் போடலாம். அவ்வளோக்கு லூஸாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நல்லா பிணைஞ்சிட்டேன். நீ வந்து கொஞ்சம் ஆயில் சூடு பண்ண வைக்கலாம். பாருங்கள், ஆயில் சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். நிறைய திணிச்சு போடாதீங்க. நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கோமோ அதுக்கு தக்கபடி இதை சேர்த்தா போதும். பாருங்க, ஸ்பூன் வச்சு இப்படி போடலாம். எனக்கு அதை விட கை வச்சு போடுறது கொஞ்சம் ஈஸியாக தோணுது. கொஞ்சம் பெருசாக வேணாலும் நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. பாருங்க, இனி திருப்பி போட்டுடலாம். பவுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். 2-3 வாட்டி திருப்பி போட்டு நம்ம 2 சைடும் கலர் மாறி வரணும். இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு. 2 சைடும் நல்லா கலர் மாறி நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிட்டு அது நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். மீதி உள்ளதை நான் இந்த மாதிரியே பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஒரு பழம் எடுத்ததுக்கு நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப போதுமானது இல்லையா? இப்போ கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஈஸியாக பண்ணிடலாம். வெளியில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பழம் சேர்த்து பண்ணதுனால நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, தேங்க்யூ.